முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பவரை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் இந்த பந்தம் என்று நினைப்பவரை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெறுவாயா மாட்டாயா என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது. உன் குழப்பத்தை தீர்க்கவே உன் அப்பா முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை கேள் தங்கமே. நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இருந்தும் உனக்கு எதற்காக ஒரு சந்தேகம்? வாழ்க்கையில் நீ பல பேர் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாய். ஆனால் ஒருவர் கூட நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இல்லை. இது வெறும் காதல் என்ற மூலியமாக நான் கூறவில்லை. ஒரு சகோதர உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நீ பல பேரின் மீது உண்மையான அன்புடனும் அக்கறையுடனும் பழகி இருக்கின்றாய். ஆனால் இறுதியில் சந்தித்தது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் அல்லது தேவையில்லாத ஒரு பிரிவு மட்டுமே. அதே போல நீ இப்பொழுது மனதில் நேசித்து கொண்டிருக்கும் நபரையும் பிரிந்து விடுவாயா என்ற பயம் உனக்கு இருக்கின்றது. உன் அப்பா நான் சொல்கின்றேன், நிச்சயமாக நீ அவரை பிரிய மாட்டாய். அவரே உனக்கு வாழ்க்கை துணையாக வருவார். நீ மனதில் நினைத்த அந்த நபர் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து உன்னுடன் வருவார். நீ அவரிடம் எதிர்பார்த்த அந்த உண்மையான அன்பு வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும். நீ அவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றுவது உன் அப்பா முருகனின் கடமை. அதை எப்படி நான் செய்யாமல் இருப்பேன்? நிச்சயமாக என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வதே என்னுடைய கடமை. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே எனக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது உனது சந்தோஷம் எங்கு உள்ளது என்று தேடி பார்த்தால் அது உன்னவரை நீ வாழ்க்கை துணையாக ஏற்பதில்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டேன். யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன்னை அவரிடம் நான் சேர்த்து வைப்பேன். அனைவரின் முன்னிலையிலும் அனைவரின் ஆசிர்வாதத்தோடும் உன் அப்பா முருகனின் ஆலயத்தில் உங்கள் இருவருடைய திருமணம் நன்றாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். மனம் விரும்பிய நீங்கள் இருவரும் மன வாழ்க்கையை அடைவீர்கள். வாழ்க்கையில் இருவரும் ஒன்றாக இணைந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். நீ அவரை திருமணம் செய்தால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று கூறியவர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவிற்கு பல அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். பல முன்னேற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து உன் அப்பா நான் அழகு பார்ப்பேன். என்றும் என் செல்ல பிள்ளை நீ. உங்கள் இருவரின் அருகிலையும் தான் நான் இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நீ எதை பற்றியும் நினைக்காமல், யாரை பற்றியும் கவலை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்றாக வாழ். அதுவே போதும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.